கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கனியூர் வருவாய் கிராமத்தில் தண்ணீர் பந்தல் குக்கிராமத்தில் இருக்கிறேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி வந்து விசைத்தறி, அப்புறம் ரெண்டாவதாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம பகுதி வந்து கொஞ்சம் வறட்சியான பகுதி தான். ஒரு 1000 அடியில் தான் வந்து நிலத்தடி நீர் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த ஒரு 7-8 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 25 இளைஞர்கள், அதாவது தண்ணீர் பந்தல் கிராமத்தில் இருக்கிற ஒரு 25 இளைஞர்கள் மட்டும் சேர்ந்து ஒரு ஏலச்சீட்டு நடத்துகிறோம். அதில் வர வருவாயை வச்சு சுற்றுப்புற சூழலுக்கும் நீர்நிலைகளை பராமரிக்கிறதுக்கும் நாங்கள் வந்துட்டு முன்னெடுத்து செய்யலாம், அதை மட்டும் செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வறட்சி அப்படின்றதுனால இந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பொழுது அபரிதமாக பெய்யுது. மழை தண்ணி வந்து எக்கச்சக்கமாக ட்ரெயினில் போயிடுதுங்க. அதை வந்து சேவ் பண்ணலாமான்னு பார்க்கும் பொழுது இப்போ இங்கே ஒரு தோட்டத்தில் ஒரு கிணறு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை அந்த கிணத்துல. சரி, அந்த கிணத்துக்கு நம்ம தண்ணியை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து அந்த ஏலச்சீட்டில் வந்த பணத்தை வச்சு நாங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்கோம். என்னென்னா இப்போது 4 அடி சிமெண்ட் பைப்பில் தண்ணி போகிறத வந்து தடுத்து அதை வந்து நாங்கள் கிணத்துக்கு கொண்டு போயிருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2018 இந்த பணி செஞ்சது 7 வருடம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறைக்கு மேலே வந்து கிணறு முழுமையாக நம்பி இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய பலன் வந்து கண்கூட தெரியுது. பக்கத்தில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா வாழை, தென்னை இதெல்லாம் வந்து புதுசாகவே வந்து நடவு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகுதியில் பஞ்சாயத்து போர் இருக்குதுங்க. அதுக்கு இப்போ இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் கூட இந்த ஒரு 7-8 வருஷத்தில் தண்ணி ட்ரையே ஆகலை. மக்களுக்கு வந்து தண்ணி சப்ளை வந்து தங்குதடையின்றி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் பார்த்துட்டு மழை பெய்கிற போது இங்கே இருக்கிற இளைஞர்கள் மற்ற விவசாயிகள்லாம் சேர்ந்து இங்கே இருக்கிற சுற்றுப்புறங்களில் இருக்கிற காடுகளெல்லாம் சுற்றி பார்த்தோம். தண்ணி எங்கே வெளியில் போயிட்டுருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து அந்த தண்ணி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். அப்படி பண்ணும்போது நிறைய கிணறுகள் எல்லாம் கிணத்துல ஒரு 50 அடி ஒரு 100 அடிக்குள்ளேயே எல்லோரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தால் அது வரைக்கும் விவசாயங்கள் செழிப்பாக இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு. அந்த 100 அடிக்கு கீழே போகணுன்னே கிணறு வெட்ட முடியாமல் அடுத்து ஆழ்குழாய் கிணறுகளுக்கு போனால் அது 500 அடி 600 அடின்னு போய் கடைசி 1000 அடிக்கு போய் 1000 அடியிலையும் தண்ணி இல்லாமல் விவசாயத்தை கை விட்டுட்டு ஒரு பக்கம் தொழிலுக்கு போனவங்க கொஞ்சம் சர்வே ஆனாங்க. தொழிலுக்கு போக முடியாதவங்க நிலத்தை விற்றுட்டு வாழ்வாதாரத்தை தேடுற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். சரி, இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலைன்னா, நிலத்தடி நீர் இல்லைன்னா விவசாயத்தை விட்டாங்கன்னா இங்கே இருக்கிற நிலங்களுமே காணாமல் போயிருங்கிறதுக்காக தண்ணியை சோர்ஸ் பண்ணுறதுக்கான வேலை என்ன பண்ணணுமோ அதை செய்கிறதுல இந்த விதியை பார்த்தோம். இந்த கிணறு ஒரு வருஷமும் 2 தடவையாச்சும் நம்பிடுது மழை வேஞ்சான். இப்போ இங்கே போரில் வந்து ஒரு 200-300 அடியில் தண்ணி இருக்குது. ஒரு 500 அடிக்குள்ளே எல்லா போரும் தண்ணி ஓடுது. எல்லாம் திருப்பி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ஒரு 4-5 வருஷம் விவசாயம் இல்லாமல் இருந்தவர் இந்த வருஷம் 2 வருஷம் வாழை ஓட்டுட்டு இருக்கிறாரு. நல்லா வாழையும் செழிப்பாக வளர்ந்து ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது, பரவாயில்ல அப்படின்னாரு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 கிணறுல செஞ்சுக்கிறோம். இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 கிணத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரு 2 இடத்துல செக் டேம் கட்டிக்கிறோம். இப்போது எல்லா பக்கமும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதில் அரசு செஞ்ச பெரிய டேமு பெரிய ப்ராஜெக்ட் அப்படி போயிடுறாங்க. அதில் சில கொஞ்சம் தண்ணி தடுக்கப்பட்டாலும் நிறைய தண்ணி வெளியில் போகுது. இதை வந்து யாரும் கவனிக்கிறதில்ல. அரசு எங்கேயோ இருந்து வந்த ஒரு அதிகாரிக்கு இங்கே தண்ணி வேஸ்ட் ஆகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற விவசாயிகளுக்கு இது தெரியும், நல்லா தெரியும். இந்த விவசாயி பார்த்தாங்கன்னா தண்ணி எங்கே வெளியில் போகுது, இதெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நிலத்தடி நீர் பிரச்சனையை ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி போடுக்கலாம். பெய்கிற மழையில் இருக்கிறதுலையும் நம்ம ஓரளவுக்கு நிறைய வாழ முடியுங்கிறது எங்களோட யோசனை. இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 வருஷம் ஆயிடுச்சுங்க கிணத்துல தண்ணி இல்லைங்க. ஆழ்துளை கிணறு தான் போட்டுக்கிறேங்க. போட்டு அதுலேயும் சரியான வரைக்கு தண்ணி இருக்குது. இல்லைங்க, கிட்டத்தட்ட 1000-1200 அடிக்கு போட்டுக்குதுங்க. இதில் என்னங்கன்னா ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 13 போர் போட்டேங்க. ஒரே வருஷத்தில் 13 போர் போட்டுங்க. ஏதோ ஒரு சில தண்ணி வரும், ஒரு சில குடிக்கிற களவாக இருக்குதுங்க. மாடு கண்ணுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க. அதனால எல்லாம் விவசாயத்தையும் விடுற கண்டிஷன் விவசாயத்தையும் விட்டுட்டுங்க. அப்புறம் 2வது ஒரு யோசனை இவங்கெல்லாம் வந்துங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கிணத்துல சரி விட்டுப்படி சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி ஏதோ சீட்டு போட்டு சீட்டு பண்ணல சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நல்ல யோசனையாக இருக்குன்னு சரிங்க. இப்போ 2018 இந்த மாதிரி பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி பைப் போட்டு கிணத்துக்கு லோடு வண்டி விட்டுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2018-20 எங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லைங்க. 2020 தண்ணி பிரச்சனையே இல்லைங்க. மாடு கன்று ஒரு 2-3 தென்னை முளை தான் வச்சுருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 அடி போருங்க.
கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ 600 அடியில் ஓடுதுங்க. இப்போ நார்மலாக ஒரு போர் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1200 அடி போர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் to 3 லட்ச ரூபா பில் ஆகுங்க. அதுக்கு அந்த ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு பண்ணைக்குட்டி அமைக்கிற மாதிரி இடம் இருந்தாலோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்து தண்ணி இல்லை ட்ரையான கிணறு வரக்கிணறு அந்த மாதிரி யூஸ் இல்லாத கிணறு இருந்து அந்த வழியில் வந்து உபரி நீர் ஏதாவது வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த உபரி நீரை வந்து அந்த கிணத்துல கொண்டுட்டு போய் சேர்த்தி சேமிக்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 1.5 லட்ச ரூபா தான் செலவாகும். அதை பண்ணிட்டோம்னா அந்த ஒரு விவசாயிக்கு மட்டும் இல்லை, அங்கே அவங்கள சுற்றி வரம் இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பல பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப பயன்படும். வருஷம் பூரா எந்த சம்மர் டைமாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி ட்ரை ஆகாது, தண்ணி நல்லா இருக்குது. இப்போ கிணறு வெட்டி ஒரு 40 வருஷம் இருக்குங்க. 40 வருஷம் வந்து தண்ணி இந்த ஏரியாவில் ரொம்ப ட்ரையான ஏரியாங்க. அப்போ தண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லாமல் நாங்கள் காட்டு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோங்க சோளம் வருஷம் முறுக்கா. அப்புறம் இப்போ ஒரு 2020 வந்து ஒரு 40-50 ஏக்கரா கந்தல் இருக்கிற தண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணி பெரிய பைப் போட்டுக்கு கிணத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்குறோங்க. கிணத்துக்கு கொண்டு வந்து விட்ட பின்னாடி இந்த 6-7 வருஷமாக தண்ணி வந்து முதல்ல 1000 அடிக்கு கீழே தான் தண்ணிங்க. இப்போது ஒரு 200 அடியில் தண்ணி இருக்குதுங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த கிணத்துல தண்ணி கொண்டு வந்து விட்டதுனால பூமி நீர் மட்டம் மேலே வந்துருச்சுங்க.